சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநருக்கு விஜய் கடிதம். பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசமும் கோரல். துணை முதல்வர் பதவி கோரிய அன்புமணி தமிழக வெற்றிக் கழகத்துடனான பேச்சுவார்த்தையில் நிபந்தனை. சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த 4 கட்சித் தலைவர்கள், கட்டுப்பணத்தை இழந்த சீமான். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சட்டசபை உறுப்பினர்களாக தெரிவு. லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தின் அதிரடி. விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த தமிழரசு கட்சி, ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவு குறித்தும் கருத்து. கணவனை கொலை செய்து துண்டுகளாக வெட்டிய மனைவி, மன்னாரை உலுக்கிய சம்பவம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்கெண்ணும் பணிகள் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்த நிலையில் எந்தவொரு கட்சியும் தனி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாத நிலையில் தனொரு கட்சியாக போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகியுள்ளதுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுக்களும் ஆரம்பமாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலின் வாக்குகளை எண்ணும் பணிகள் முழுமை பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெற்றியாளர்களின் விவரங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனு பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்கட்சியாகியுள்ளதுடன் அந்த கட்சி 73 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். அத்துடன் அதிமுக 53 தொகுதிகளை கைப்பற்றி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும், கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக மட்டும் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பாமக கட்சி 4 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளையும், திமுக 24.19%, அதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அதிகபட்சமாக 1,72,26,209 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் தங்களை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோரியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் ஆளுநர் சென்னை திரும்பவுள்ளார். சென்னை திரும்பும் ஆளுநர் அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் பாமகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் துணை முதல்வர் பதவி கோரியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ள போதிலும் தனித்து ஆட்சி அமைக்க போதுமானது இல்லை. எனவே கூட்டணி ஆட்சியை அமைக்க பாமக தலைவர் அன்புமணியுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன்போது துணை முதல்வர் பதவியை தனது மனைவி சௌமியாக்காக அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி கோரியதாகவும், அதேபோல் விஜய் பதவி விலக உள்ள ஒரு தொகுதியையும் கோருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிருப்தி அடைந்துள்ளதுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தீவிர பேச்சு நடத்தி வருகிறது.
திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு வாக்கு கேட்டு தாம் பரப்புரை செய்ததாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தனது அரசியல் பெருவாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் தோல்வியையும் சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், இலட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளுங்கட்சியாக செய்யப்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் தீர்ப்பை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் எனவும் நாளை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மு.க.ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் அரசுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் வழியில் இந்த பின்னடைவிலிருந்து விரைவில் மீண்டு வருவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 4 கட்சித் தலைவர்கள் தோல்வியை தழுவியுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாதாக என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் திமுக கூட்டணியே பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை அமைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தன. அத்துடன் எதிர்க்கட்சியாக அதிமுக வரும் எனவும் தெரிவித்தன. எனினும் கருத்து கணிப்புகளை மீறி தமிழக வெற்றிக் கழகம் தனது கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு 4 கட்சி தலைவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் V.S. பாபுவிடம் தோல்வியை தழுவியுள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியை தழுவியுள்ளார். சாத்தூரில் போட்டியிட்டு பாஜக மாநில தலைவர் நயினர் நாகேந்திரனும் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடம் தோல்வியை தழுவியுள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பிரபுவிடம் தோல்வியை தழுவியுள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாதது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழின மூழ்ச்சி, மாநில தன்னுரிமை, இயற்கை வேளாண்மை மற்றும் தமிழை அதிகார மொழியாக்குதல் போன்றவற்றை முதன்மை கொள்கைகளாக முன்னிறுத்தி பேசி வந்த நாம் தமிழர் கட்சி படு தோல்வி அடைந்துள்ளது. குறிப்பாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்டுப்பணத்தினை பெற முடியாமல் காரைக்குடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியுள்ளார். மேலும் மாநில கட்சி அங்கீகாரத்தையும் நாம் தமிழர் கட்சி இழந்துள்ளது. கடந்த தேர்தலில் 8% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 4% வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. அப்போது சீமான் உட்பட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியடைந்தாலும் கட்சிக்கு 1.7% வாக்குகள் கிடைத்தது. அதன் பிறகு நடைபெற்ற RK நகர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2.15% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்தது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் அந்த கட்சி 3.9% வாக்குகளை பெற்றது. மேலும் 2022 இடைத்தேர்தல்களில் 3.15% வாக்குகள் கிடைத்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.6% வாக்குகளை பெற்று திமுக அதிமுகக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக உருவானது. எந்த கூட்டணியிலும் இணையாமல் தனித்து போட்டியிட்டு இதை சாதித்தது. இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ள நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. லோட்ரி மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்த 3 தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட்டு லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தினர் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் லாட்ரி மார்ட்டினின் குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் போட்டியிட்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் போட்டியிட்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மேலும் லாட்ரி மார்ட்டின் மருமகன் ஆதனர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொழிலதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் மார்ட்டின் அதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நடப்பாண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதுடன் அரசியல் களத்தில் உற்ற நோக்களை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் இலங்கை தமிழரசுக் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தனது முகப்புத்தகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களினதும் அரசினதும் ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என உரிமையோடு எதிர்பார்ப்பதாக சுமந்தன் கூறியுள்ளார். அதே நேரம் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்றதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் சவால்களை வென்று மக்களுக்கு அர்த்தமுள்ள பலன்களை வழங்குவதற்கான வலிமையையும் உறுதியையும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் கிடைக்க வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாட்டு மக்களையும் பாதிக்கும் விடயங்களில் இலங்கையுடன் ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான உறவு உருவாகும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மோர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி மலசலக்கூட குழியில் போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் மோர்வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியினுள் போட்டுள்ளார். இதனையடுத்து மன்னார் காவல் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டதுடன் மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலை செய்த குறித்த பெண்ணையும் அழைத்து சென்றனர். இதனையடுத்து நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசலக்கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும் கொலை செய்த அவரது மனைவி மன்னார் பனங்கட்டுக்கொட்டு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்டு சடலம் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு உரப்பையில் போட்டு வீட்டின் மலசலக்கூட குழிக்குள் வீசப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கொலை செய்து அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த பெண் கடந்த 2 மாதங்களாக மன்னார் மோர்வீதியில் எந்தவித பதிவுகளும் இன்றி வசித்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் உள்ள உடைமைகள் அனைத்தும் குறித்த பெண்ணை உரிமை கோரி அவரின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் மன்னார் பகுதியில் மக்கள் மத்தியில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 4 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றன. இதன்போது 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 4 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 250 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 247 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை சில சான்று பொருட்களையும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவை இன்று அகழ்ந்தெடுக்கப்படும் என்றும் அதன் பின்னரே அவை தொடர்பில் தெரிவிக்கப்படும் எனவும் சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாயில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது.
கோப்பாய் பிரதேச செயலகத்திற்கு அருகில் நேற்று நள்ளிரவு உந்துருளியில் பயணம் செய்த நிலையில் உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மதிலுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த வேளை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது கரவட்டி வடக்கைச் சேர்ந்த 22 வயதுடைய சிவதாசன் துசிந்தன் மற்றும் 24 வயதுடைய ஏழுமலை துசாந்தன் ஆகிய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இருவரது சடலமும் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பாக கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநருக்கு விஜய் கடிதம். பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசமும் கோரல். துணை முதல்வர் பதவி கோரிய அன்புமணி தமிழக வெற்றிக் கழகத்துடனான பேச்சுவார்த்தையில் நிபந்தனை. சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த 4 கட்சித் தலைவர்கள், கட்டுப்பணத்தை இழந்த சீமான். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சட்டசபை உறுப்பினர்களாக தெரிவு. லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தின் அதிரடி. விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த தமிழரசு கட்சி, ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவு குறித்தும் கருத்து. கணவனை கொலை செய்து துண்டுகளாக வெட்டிய மனைவி, மன்னாரை உலுக்கிய சம்பவம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.